ஹலோ காய்ஸ், நான் தான் கில்லி கேமர். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்தியன் பைக் ரைட்ரு தான் பார்க்க போகிறோம். இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா இப்போ போலீஸ் ஸ்டேஷனை வேரோட பிடுங்க போகிறோம். அது எப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. வாங்க போய் பண்ணலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இல்லைனா உங்கள் தலையில் பல்லி விழுந்துடும், இல்லைனா கரப்பாம்பூச்சி விழுந்துடும். ஆமாம், கரப்பாம்பூச்சி விழுந்துடும் சொல்லிட்டேன். அதனால் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிட்டு பாருங்கள். கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்ன வீடியோ போடலாம் அடுத்துன்னு. ஓகே, இந்த ஆட் ஒன்று கைஸ் டிஸ்டர்ப் பண்ணும். நான் ரொம்ப நாள் கழித்து தான் விளையாடுறேன். ஆனால் ஒரே ஒரு சீட் கோடு மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்குது. அதை போட்டு பார்ப்போம். அந்த பைக் பேர் மறந்து போச்சு. அந்த பைக் பேரும் மறந்து போச்சு. சரி, ஓகே, நம்ம இப்போ அந்த பைக் எடுத்துகிட்டு நம்ம போலீஸ் ஸ்டேஷன் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்லாம் பண்ணிவிட்டு நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு கதையை முடிச்சுட்டு வந்துடலாம். டக்குன்னு போடா. இது ஒன்று கிளாரு இல்லை, ஒரு மாதிரி ஆகுது ஃபோனே. டக்குன்னு போயேன்டா டேய். இவன் ஒருத்தவன் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு தெரியும். இந்த கேமை ஃபஸ்ட்லேருந்தே விளையாடுறவங்களுக்கு இந்த கேமில் கமலான்னு ஒரு பேய் ஆக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அதை திரும்ப அது விளையாடி போடணுன்னு வைங்களேன். நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ப்ரோ, எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த கேமில் இருக்க அந்த கமலா பேயை விளையாடி போட்டுவிட்றேன். ஓகேவா? இப்போ போயிட்டு நம்ம கொஞ்ச நேரம் ஸ்ட்ரென்த்து பண்ணிவிட்டு விளையாடிட்டு வந்துடுவோம். நான் யோசித்து பார்த்ததில் நான் அடுத்த பாட்டு ஸ்கேரி டீச்சர் தான் போட போகிறேன். நல்லா யோசிச்சிட்டேன். ஸ்கேரி டீச்சர் தான் போடுவேன். அப்புறம் கொஞ்சமாக கிராணி அந்த மாதிரி போகலான் இருக்கேன். அப்புறம் எப்போனாவது ஒரு வாட்டி ஃப்ரீ ஃபயர் மாதிரி ஏதாவது கண்டென்ட் கிடச்சா ஃப்ரீ ஃபயர் போடலான்னு. ஓகே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். யார் நீங்கள்? சரி, டேய், கேக்குதாடா? யார் ஏதோ சத்தம் கேட்குது? நான் தான்டா அந்த பைக் பேசுகிறேன். காது கேட்குதா இல்லையாடா? பைக் எப்படி பேசுது? ஒரு வேளை ஏதாவது கனவாக இருக்கும். ஓகே, நம்ம போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடலாம் வண்டியை எடுத்துகிட்டு. ஏய், இது கனவெல்லாம் இல்லைடா, உண்மையாக தான்டா பேசிகிட்டு இருக்கேன். என்னது? இப்போ என்ன உனக்கு வேணும்? எதுக்கு எனக்கு கூப்பிடுற? 2 நாளாக பெட்ரோல் போடாமல் இருக்க. உனக்கு போயிட்டு என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாடுறான் உன்னை. ஐயோ செக், எப்படி ஒன்று நம்ம வரும்னு தெரியலையடா. தெரிஞ்சிருந்தா முதலையே நான் பெட்ரோல் போட்டிருப்பேன்டா. டேய், இப்போ பெட்ரோல் போடுறியா இல்லையா? அதெல்லாம் போட முடியாது. ஒரு கொஞ்சம் நேரம் போடுறேன். அப்புறமா நான் போய் போலீஸ் ஸ்டேஷனில் போட்டு வரேன். சரி, இந்த ஸ்டிக்கி பாம் இருக்குல்ல, அதை நீங்கள் முதல்ல எடுத்துக்கோங்க. அப்புறம் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு ஒவ்வொரு போலீஸ் மேலேயா வைங்க. நான் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்களே போயிட்டு இந்த மாதிரி பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட்டில் நீங்கள் இதை பண்ணி பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் எஸ் ப்ரோன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இங்கே ஒரு ஸ்டிக்கி பாம் போட்டுடுறேன். இங்கே ஒரு ஸ்டிக்கி பாம் வச்சிடுறேன். இவன்கிட்ட ஒரு ஸ்டிக்கி பாம் வச்சிடுறேன். இந்த எல்லா இடத்தையும் நான் ஸ்டிக்கி பாம் போட்டுடுறேன் கைஸ். ஓகேவா? யாரையுமே விடாமல் எல்லா இடத்துலையும் ஸ்டிக்கி பாம் போட்டுருங்க. ஓகேவா? அப்போ தான் ஸ்டிக்கி பாம் வெடிச்சதுன்னா ஃபுல்லுமே நீங்கள் எப்படி செதறுதுன்னு மட்டும் பாருங்கள். பயங்கரமாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நான் ஃபஸ்ட்டெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஃபஸ்ட்டெல்லாம் எல்லா சீட் கோடுமே எனக்கு தெரியும். இப்போ தான் கொஞ்சம் மறந்து போச்சு. ஓகே, ஆனாலும் பரவாயில்ல. நம்ம இந்த ஒரு வண்டி சீட் கோடு ஞாபகம் இருக்குல்ல, அதை மட்டும் போட்டுக்கலாம். ஓகே, நம்ம வெளியே போயிடலாம். வெளியே போய்ட்டு நான் ஆன் பண்ணி விட்டுறேன். இப்போ கதையை மட்டும் பாருங்கள். இது கூட மறந்து போச்சு. இதுவாக இருக்குமா? இல்லை, இதுவாக இருக்குமா? இல்லையே, இதுவும் இல்லை. இதுவாக இருக்கும். வந்துச்சு ஓகேங்களா? ஓகே, வந்துருச்சு. இதை நம்ம இப்போ கிளிக் பண்ணிங்கன்னு வைங்களேன், பூஸ்ட்
அவ்வளோதான், மொத்த கதையுமே காலி. இப்போ உங்களை துரத்திட்டு கூட யாருமே வர மாட்டாங்க. ஏன்னா போலீஸ் இருந்தால் தானே வரத்துக்கு. எந்த ஊர்லேருந்தும் வர மாட்டாங்க போலீஸு. நீங்கள் அசால்ட்டாக போட்டு போயினே இருக்கலாம் கைஸ், சிம்பிளாக. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இல்லைனா உங்கள் தலையில் வந்து கரப்பாம்பூச்சி விழுந்துடும். நான் இப்பயே சொல்லிட்டேன், ஒழுங்காக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருங்க, இல்லைனா உங்கள் தலையை அடித்து சொல்லிட்டுன்னா கரப்பாம்பூச்சி விழுந்துடும். இப்போ நம்ம ஸ்டென்ட் பண்ணிவிட்டு போயிடலாம். ஸ்டென்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை முடிச்சிடலாம். என்னடா இவன் எப்படி திரும்புகிறான்? சரி, டேய், உனக்கெல்லாம் மூளை இருக்காடா? ஏண்டா இப்போ அந்த போலீஸ் ஸ்டேஷனை இது பண்ணிட்டு சுட்டு போட்டு வந்த? இதை கேட்குறேன். பைக்கு நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம். உனக்கு கம்முன்னு இரு, உனக்கு பெட்ரோல் போடணுன்னா கம்முன்று. ஐயோ, நீ முதல்ல பெட்ரோலை போடுறா சாமி. தயவு செஞ்சு பெட்ரோல் போடுறா, நான் வாயை மூடிக்கிட்டு இருப்பேன்டா. தயவு செஞ்சு பெட்ரோலை போட்டுடுறா. அந்த பயம் இருக்கட்டும். கம்முன்னு இரு. அப்படி நான் பெட்ரோல் போடுவேன்னா போடுவேன், அந்த கம்முன்னு இரு. சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் இப்போயே சொல்லிடுறேன். லைக் பண்ணலன்னா உங்கள் தலையை கரப்பாம்பூச்சி விழுந்துடும். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பாம்பு விழுந்துடும். பாம்பு விழுந்துடும். இப்போயே சொல்லிட்டேன், ஒழுங்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நான் கிராணிலாம் போடுவேன். சரி, ஓகே, பாய் கைஸ். நான் கிராணி போடுறேன்.